வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை பற்றி இல்லைங்க, நான் 2 வருஷமாக இந்த சிங்கப்பூரில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் காமிக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்குது, மசாஜ் சென்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான இடங்கள், பிளேசஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான இந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே மளிகை கடை மாதிரி எல்லா கடையுமே இருக்குது. எப்போ அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அங்கே இருக்க தான் செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சரி தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோ காமிக்கிறப்ப வேறு எதுவும் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால அந்தந்த விஷயங்களை சொல்கிறேன். அதையும் தாண்டி இங்கே சிட்டிங் பிளேஸ் இருக்குது. சிங்கப்பூர் வந்த பிறகு என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வெளிநாடு அப்படின்னு எடுத்துட்டாலே கண்டிப்பாக அங்கே உயரமான கட்டிடங்கள், நல்ல டிசைனில் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது இங்கே ரொம்ப மிக பெரிய மரங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஊரில் கூட இவ்வளோ பெரிய மரம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அது நான் இப்போ காமிக்கிற மரங்கள்லாம் இல்லை, இதை எல்லாத்தையும் தாண்டி இதை விட பெரிய பெரிய மரங்கள்லாம் இங்கே போகிற வழியில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட் உயரத்த அளவுக்கு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே சிக்னல் ரூல்ஸ் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஃபாரின் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியா மாதிரி இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தியாங் பாரு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறேன், சிங்கப்பூரில்.